நம்ம வீட்டுக்கு புது மாடு ஒன்று வாங்கியாச்சு. ரவுடி மாதிரியே தாங்க இதுவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ரவுடி இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் மாடு நல்லா பெருசாக இருக்குது. மாட்டுக்கு இன்னும் பேர் வைக்கலைங்க, பேர் வச்சுட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாடு கண்ணு போட்டு 1 வாரம் ஆகுதுங்க. கண்ணு வந்து கெடா கண்ணு தான் போட்டிருக்கு. நாங்கள் கெடேரியாக வாங்கிக்கலாம்னு நினச்சோம், ஆனால் கெடா தாங்க இருக்குது. இதனோட கண்ணு வந்து காலக்கண்ணு, காளை மாட்டுக்கோட கண்ணு சேர்த்திருக்காங்க மாதிரி இருக்குது. அதனால இது வந்து காலக்கண்ணு தாங்க போட்டிருக்கு. எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்து எந்த உறவாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, ஒரு 2 நாளைக்கு ராமு அது கூட வந்து விளையாடுறங்கிற பேரில் அதை துரத்திக்கிட்டே இருப்பியான். மாடும் ராமுவை பார்த்துட்டு புசு புசுன்னு முட்டை போகுதுங்க. ரவுடி எப்படி தாங்க உங்கள் கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்க விட்டா வந்து யூரின் அந்த மாதிரிலாம் போகும். குணம் பாதி வந்து ரவுடி மாதிரியே தான் இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் அம்மா சந்தை கிளம்பிட்டாங்க வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு. பால் கறக்க மாட்டை கட்டுற வரைக்கும் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்ட போய் உட்காந்தோடனே எனக்கு வந்து பயம் நடுக்க எடுக்க ஆரம்பிச்சு. லைட்டாக காலத்துக்குனாலும் யோசிக்காது திவ்யா, அப்படியே எழுந்திரிச்சு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. நான் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ பயத்தோட கறந்தேன்னு. காம்பு நல்லா சுரந்தோடனே குண்டு குண்டாக இருக்குங்க. ஒரு கை புடிமானதுக்கு மேலே இருக்க காம்பு. நான் நினச்சதை விடவே மாடு ரொம்ப சாதுவாக இருந்துச்சுங்க.